இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா கிட்னி கல்லுக்கு காரணம் வந்து தண்ணி நிறையா குடிக்காதது, இல்லை நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, பாட்டில் ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறது, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் கிட்னியில் கல் வந்துட்ட ஏற்பாடு எதை சொன்னாலும் கேட்குறேன்ற மனநிலைக்கு அவ்வளோ கொடூரமான வழியில் கஷ்டப்படுறாங்க மக்கள். அதுக்கு ஹோம் ரெமடியாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதிகப்படியான உஷ்ணம் தான் வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னாலே உஷ்ணம் அதிகமாகும் போது தான் கிட்னியே பாதிக்கப்படுது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கீழாநெல்லி உங்களுக்கு தெரியும், கீழாநெல்லி அப்புறம் யானை நெரிஞ்சல், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. யானை நெரிஞ்சல் தண்ணியில் போட்டு ஆட்டினாலே ஒரு மாதிரி குழன்னு வரும். அதனால் லேசாக தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு ரெண்டுத்தையும் ஒரு சட்டியில் போட்டு ராத்திரிக்கு தண்ணியை ஊற்றி, முடிஞ்சிச்சுன்னா கழுநீர் தண்ணி ஊற்றி வைங்க. அரிசி கழுவுற தண்ணி ஊற்றி ராத்திரிக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி வச்சுருங்க. புது சட்டியில் போடுங்க, மூடி வச்சுருங்க. காலையில் எடுத்து அந்த தண்ணியை வடிகட்டி காலையில் குடிங்க. இது மாதிரி ஒரு 3 நாளைக்கு. இன்றைக்கி யூஸ் பண்ணுற சட்டியை அடுத்த நாளில் யூஸ் பண்ணலாம். ஆனால் இலை மட்டும் புதுசாக போடணும், சரி தானே? வடிகட்டி ஒரு 3 நாளைக்கு குடிச்சிங்கன்னா கிட்னி கல்லால் வர்ற வாந்தி, அந்த வலி, அப்புறம் அந்த கடுக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, இது எல்லாமே சரியாயிடும். கல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியேறிடும். இது கூட பகல் நேரத்தில் கொஞ்சம் பீன்ஸை நல்லா வேக வச்சு, ராத்திரிக்கு பீன்ஸை வேக வச்சுருங்க. அது ஒரு 10 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு, 10 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு, அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 நாளைக்கு குடிச்சிங்கன்னா எல்லா கல்லும் வெளியேறிடும். அதனால் கல்லுக்காக வேண்டி கவலைப்படாதீங்க. ஆனால் கல் வராமல் பார்த்துக்கோங்க. கல் வராமல் பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. கல் வந்துச்சுனாலும் உஷ்ணத்தால் வர்ற கல்லை இது சரிப்படுத்தும். ஓகே.